வெல்கம் டு நர்சிங் பாயிண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூரோபாஸ் சிவி பற்றி பார்க்க போகிறோம். யூரோபாஸ் சிவி வந்துட்டு கூகுள் போனீங்கன்னா யூரோபாஸ் சிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். யூரோபாஸ் சிவின்னு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் யூரோபாஸ் சிவின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் க்ரியேட் யுவர் சிவின்னு வரும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கெஸ்ட் கொடுத்துட்டு க்ரியேட் மை ப்ரொஃபைல்னு போங்க. போயிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூரோபாஸ் சிவி எந்த இயர்வோட ஃபார்மட் உங்களுக்கு வேணும்னு கேட்கும், அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குதா, டேட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், மந்த் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இயர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா கீழே உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இந்தியன் சொல்லி டைப் பண்ணும்போது இந்தியன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அதுவும் கொடுத்துடணும். அப்புறம் ஃபோன் நம்பர் வந்து உங்களோட என்ன மொபைல் நம்பரா, ஹோம் நம்பரா அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பரை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்குது. அட்ரஸ்மே ஹோம் அட்ரஸா, எந்த அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸா அந்த மாதிரி கேட்கும். எல்லாமே கொடுத்துடணும். இது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணதுனால அது இருக்குது. கண்ட்ரி நேம் கொடுத்துடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எல்லா ரெஸ்யூமை பொறுத்தவரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே என்னவா இருந்தோம், என்ன பொசிஷனில் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அந்த நேம் போடணும். அதுக்கப்புறம் சிட்டி போடணும். அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ அந்த கண்ட்ரி நேம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி போடலாம். இப்போ இது வந்து ஆன்கோயிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து 7 இயர்ஸாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஆன்கோயிங்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாமே அந்த இடத்துல ஆன்கோயிங் கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆன்கோயிங் கொடுத்தா போதும். மெயின் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அந்த இடத்துல என்னென்னலாம் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்க எல்லாமே அதில் டைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஆட் நியூ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன எஜுகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அங்கே போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் எந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணிச்சது எஜுகேஷனை, ஸோ அதை நீங்கள் அடுத்த செகண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் கேட்குறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி போட்டுக்கலாம். அப்புறம் கண்ட்ரி போட்டுக்கோங்க. கண்ட்ரி போட்டுட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் பண்ணினீங்க கோர்ஸ் முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து டேட்லேருந்து டேட்டு மந்த் இயர் வைஸாக வந்து ஃப்ரம் டூ வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் நியூ எஜுகேஷன் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் மதர் டங் கேட்குறாங்க. மதர் டங் வந்து நம்ம தமிழ்னு கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நம்ம வந்து இங்கிலீஷ் கொடுத்துறோம். இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசனிங்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, ரீடிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்பீக்கிங்கில் எந்த அளவு இருக்குது, ஸ்போக்கன் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ இருக்குது, ரைட்டிங் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் லாங்குவேஜ்லாம் தெரியும்னா நீங்கள் ஆட் மோர் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இங்கே டைப் பண்ணாலே போதும். கீழேயே அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஓரளவு சிவி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஃபோட்டோ ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் எடிட் கொடுத்துட்டு அவங்களோட நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க இல்லையா ஃபோட்டோ, அதில் ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் செலக்ட் ஃபைல் கொடுத்து அதை நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ அவங்க கேட்குற அந்த 20 MBக்குள்ளே வந்து நீங்கள் அசஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிவி ஓரளவு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், ஏதாவது வந்து ஆட் பண்ணணும், எந்த ஒரு இதுனாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரியேட் யுவர் சிவி அப்படின்றது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபைல் அங்கே போயிடுங்க. போய் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு
இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிவி கிடச்சிருச்சு. இப்போ அவங்க ஒரு 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வரணும், கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரிங்கிறதுக்காக அந்த 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் கீழே வந்து கலர்ஸ் முதற்கொண்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து டவுன்லோடுன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அழகான நமக்கு யூரோப்பா சிவி கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிவி க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணால் ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.